ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நீங்க வீட்டில் வைக்கிறதால சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி வாங்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை வாங்க போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது விசேஷம் தான். அதுலயும் வியாழக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லா விதமான தெய்வங்களோட அருளை பெறுவதற்காக பௌர்ணமி தினங்கள்ல தெய்வ வழிபாடு செய்யறது முக்கியமான ஒன்று. கோவிலுக்கு போயிட்டு வழிபட முடியாதவங்க கூட வீட்டுல விளக்கேத்தி மகாலட்சுமியோட பாடல்களையும் மந்திரங்களையும் ஒலிக்க விட்டு கேட்கறது படிக்கிறது ரொம்ப விசேஷம். தை மாதத்துல சூரியன் உத்தராயணம்னு அழைக்கப்படக்கூடிய வடக்கு நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்குது. அந்த சூரியனோட வடக்கு திசை நோக்கிய பயணத்துல இறுதி மாதமா இந்த ஆனி மாதம் இருக்குதான். தமிழோட கணக்குப்படி சித்திரை, வைகாசி, அடுத்தது 3வது மாதமாக வரக்கூடிய இந்த ஆனி மாதம் வருது. ஆனி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள், தினங்கள் கொண்டாடக்கூடிய மாதமாகவும் இருக்கு. இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆனி பௌர்ணமி. இந்த மாதத்துல நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், அதனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆனி மாத பௌர்ணமி தினம் எந்தெந்த கிழமைகள்ல வருதோ அதை பொறுத்து அதோட பலன்களும் மாறுபடுமா. உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஜூலை 10ஆம் தேதி நமக்கு வியாழக்கிழமை ஆனி பௌர்ணமி வந்திருக்கு. ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு காரைக்கால் அம்மையாரோட தெய்வீக ஆற்றலை போற்றும் விதமா வருஷம் மாங்கனி திருவிழா நடக்கும். கோவில்கள்ல இறைவனுக்கு முக்கணிகள் வைத்து பூஜைகள் செய்யக்கூடிய வழிபாடும் செய்வாங்க. ஆனி பௌர்ணமியில தங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடு செய்யறதும் சிறந்த பலன்களை ஏற்படுத்தும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆனி பௌர்ணமி தினத்தன்னைக்கு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு காலை முதல் மாலை வரை முடிஞ்சவங்க உபவாசம் இருந்து விரதம் இருக்கலாம். இல்லாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு தெய்வங்களை வழிபடுறதால அந்த தெய்வத்தோட பரிபூர்ணமான ஆசி உங்களுக்கு கிடைக்குமா. குறிப்பா ஆனி பௌர்ணமி வியாழக்கிழமையில வந்திருக்கிறதால மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஆனி பௌர்ணமி தினத்துல கோவில்கள்ல பக்தர்கள் வந்து தாகம் தீர்ப்பதற்காக அருந்துவதற்காக பழச்சார தானம் பண்ணலாமா. அது எந்த பழச்சாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்க விருப்பம் தான். முதல்ல ஆனி பௌர்ணமி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை வியாழக்கிழமை 2:36 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி ஜூலை 11 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:11 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வியாழக்கிழமை நம்ம தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா நம்ம காலடி எடுத்து வைக்கிறதே பௌர்ணமி திதியெல்லாம் கணக்கெடுத்து வைப்போம். அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம், மகாவிஷ்ணுவை வழிபடலாம், உங்களோட குலதெய்வத்தை வழிபடலாம். மகமாயி, மாரியம்மன்னு சொல்லி எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு ஆனி மாத பௌர்ணமி. பொதுவா பௌர்ணமியில கிரிவலம் போறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சா இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில கிரிவலம் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லோராலையும் திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு கிரிவலம் பண்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றா இருக்கும். ஒன்று அவங்க வெளியூர்ல இருப்பாங்க, இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு வந்து போகக்கூடிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு அமையாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க உங்க வீடு பக்கத்துடைய சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவாலயத்தோட பிரகாரத்தை 9 முறை வலம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஆனி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செய்த பலனை நீங்க உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களே பெற முடியுமா. இது போக ஆனி பௌர்ணமி தினத்துல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான சில பொருட்கள், இதுல சில பொருட்களை நீங்க வாங்க முடியலாம், சில பொருட்கள் வாங்க முடியாம இருக்கலாம். எல்லா பொருட்களையும் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. சொல்லக்கூடிய சில முக்கியமான பொருட்களை ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல ரொம்ப முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆனி பௌர்ணமி வியாழக்கிழமையில வந்திருக்கு. பொதுவா வியாழக்கிழமைய மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உகந்த நாளா சொல்லுவாங்க. மகாவிஷ்ணுவுக்கு பிடிச்ச பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா துளசி இலை தான். அதாவது துளசி செடி. அந்த துளசி செடியோட அந்த வேர்க்கட்டை பகுதி இருக்குல்ல, அந்த துளசி வேர்க்கட்டை பகுதி வந்து எடுக்கக்கூடிய அந்த கட்டையில துளசி மணி மாலை செய்வாங்க. அந்த துளசி மணி மாலைகள் கட்டாயம் உங்க வீட்டில் இருந்ததுன்னா மகாவிஷ்ணுவோட அம்சம் நிறைஞ்சிருக்குமா. மகாவிஷ்ணு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாலே மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. துளசி மணி மாலை அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதல்களை விரட்டக்கூடியது, எதிர்மறை ஆற்றலை விலக்கி நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியது. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சங்கு, அதாவது வலம்புரி சங்கு. நிறைய பேருக்கு வீட்டில் அவங்க பூஜை அறையில சங்கு வைத்து வழிபடணுங்கிற ஆசை இருக்கும். இது வரைக்கும் அதுக்கான முயற்சி எடுக்காம இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தாராளமா இந்த ஒரு ஆனி பௌர்ணமி தினத்துல வலம்புரி சங்கு வைத்து வழிபடக்கூடிய நீங்க ஒரு பூஜையை ஆரம்பிக்கலாம். அதுவும் வலம்புரி சங்கு அப்படிங்கிறது தேவஸ்தான கடைகளில் கிடைக்கும், ஆன்லைன்ல கிடைக்கும், இல்லைன்னா கடல் சம்பந்தப்பட்ட கைவினை பொருட்கள் விற்கக்கூடிய பொருட்கள்லையும் கடைகள்லையும் இந்த வலம்புரி சங்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்க வழிபாடு செய்யலாம். ஏன்னா பார்க்கடல் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அந்த பார்க்கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வலம்புரி சங்கு மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சதான். முடிஞ்சா வலம்புரி சங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்.
அடுத்ததா பௌர்ணமி அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் 1, 2 இல்ல 108 பொருட்களுக்கு மேல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பொருள், உதாரணத்துக்கு மஞ்சள், குங்குமம். கட்டாயம் பௌர்ணமி தினத்துல ஒரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகள்ல நீங்க மஞ்சள் குங்குமம் வாங்கி வீட்ல வைக்கிறதால வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிறது மட்டும் இல்லாம காரிய தடை விலகும். குறிப்பா சுப காரிய தடை எல்லாமே விலகி நல்லது மட்டுமே நடக்கும். குடும்பத்துல சுபிக்ஷம் ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட குழந்தை பேர் உட்பட பல நல்ல விஷயங்கள் வீட்ல ஏற்படும். அதனால மஞ்சள் குங்குமம் வாங்கி வீட்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பாக்கெட் கல்லுப்பு. நம்மளோட மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட பதிவுகள்ல சொல்ற முக்கியமான ஒரு பொருள் கல்லுப்பு தான். கல்லுப்புக்கு நிகரான ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு இல்லவே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பொருள், சக்தி வாய்ந்த பொருள் கல்லுப்பு. ஏற்கனவே உங்க வீட்ல கல்லுப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ₹10 கொடுத்தாவது ஒரு கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிடுங்க. இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள நீங்க முடிஞ்சா வாங்கலாம். இல்லன்னா அது உங்க விருப்பம் தான். அதாவது வெள்ளி நாணயம். 1 கிராம் 2 கிராமுக்கு வெள்ளி நாணயம், அதுவும் மகாலட்சுமி தாயார் உருவம் பதித்திருக்கக்கூடிய அந்த வெள்ளி நாணயத்தை ஆனி பௌர்ணமி தினத்துல வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி நாட்கள்ல பொதுவா நீங்க உங்க வீட்ல எப்படி பூஜை செய்வீங்களோ அதே மாதிரி மெத்தட்ல நீங்க பூஜை செஞ்சுக்கலாம். வியாழக்கிழமை 1:30-3 ராகு காலம், காலையில 6-7:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா பௌர்ணமிக்கான பூஜைகள் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி நாள்ல வீடு கட்டுறது, சுபகாரியங்கள் செய்யறது, வீடு புதுப்பிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் செய்யலாமா? முடிஞ்சா மௌன விரதம் மேற்கொள்றது ரொம்ப சிறப்பா. தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறது, அதை விட முக்கியமானது யார் மேலேயும் கோபப்படாம அன்பா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பௌர்ணமி தினத்துல இறை வழிபாட்டு செய்யறதோட அந்த இறை வழிபாட்டுல உங்களுக்கு முழு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சா உங்க வீட்டோட பூஜை அறையில அன்னைக்கு வியாழக்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதால மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் உகந்த தாமரை மலர் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து நீங்க வச்சு பூஜை பண்ணலாம். தாமரை மலர் அப்படிங்கிறது எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சிவாலயத்துக்கு போனீங்கன்னா அங்க கோவில் வாசல்ல தினமும் தாமரை மலர் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்க வந்து பூஜை பண்ணலாம். இல்லைன்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடியே தாமரை மலரை வாங்கிட்டு வந்து நீங்க பத்திரப்படுத்தி பாதுகாத்து ஆனி பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க வழிபாட்டுல சேர்த்துக்கலாம். கூடவே உங்க வீட்டோட பூஜை அறையில தாமரை மலர் கோலம் போடணும். தாமரை மலர் கோலம் போட்டு அதுல நீங்க நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சு விளக்கேற்றுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே மகாவிஷ்ணு அப்புறம் மகாலட்சுமி தாயோட பரிபூர்ணத்தை உங்க வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துடுமா. முடிஞ்சா முக்கணிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மா, பலா, வாழை இந்த பொருட்கள் கிடைச்சதுன்னா அதை வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பண்றதும் கூடுதல் சிறப்பு. அதுல 3த்துல ஏதாவது 2 பொருளாவது, உதாரணத்துக்கு வாழைப்பழம் நம்ம தினமும் கிடைச்சிடும். எந்த வாழைப்பழமா இருந்தாலும் பரவாயில்ல. மாம்பழம் கிடைச்சதுன்னா அந்த மாம்பழத்தையும் வாங்கிட்டு வந்து ஆனி பௌர்ணமி அன்னைக்கு பூஜையில வச்சு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். இப்போ நாம சொல்லிக்கக்கூடிய இந்த முறைகள்ல ஆனி பௌர்ணமி தினத்துக்கான வழிபாட்டை முடிச்சுட்டு கூடவே இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனி பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய மாதம் ஆடி மாதம். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பு வாய்ந்த நாட்களா இருக்கும். ஏன்னா ஆனி 26ஆம் தேதி ஆனி பௌர்ணமி வந்திருக்கு. அடுத்த ஒரு 3-4 நாட்கள்ல ஆடி பிறந்துடும். வரக்கூடிய ஆடி மாதத்தை நீங்க ரொம்ப சந்தோஷமா வரவேற்பதற்கான ஒரு துவக்க நாளா இந்த பௌர்ணமியை கணக்கில் எடுத்துக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.